வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியாமா? ஓகே, இங்கே பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஹிஸ்ட்ரி 5th லெசன் வரைக்கும் என்னென்ன கொஷின் புக் பேக்லேருந்து கேட்பாங்க, எதாவது 2 மார்க் வரும், எதாவது 5 மார்க், எதாவது 8 மார்க், எதாவது 1 மார்க்கு, மேப்பு எல்லாமே ஒரே வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 5th லெசன் வரைக்கும். சார் இது இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டுமா? இல்லை, தமிழ் மீடியமுக்கும் தான். சரியா? வரலாற்றில் மொதல் பாடத்துலேருந்து 5ஆம் பாடம் வரைக்கும் ஃபுல்லாகவே எந்தெந்த கொஷின் படிக்கிறது அதிகமாக கேட்பாங்க எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து அஃபிஷியல் டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் வந்து ரெகுலராக கொஷின் கேட்டுக்கிட்டு இருப்போம். 1 மார்க் கொஷின் தான். அதே மட்டும் வீக்கெண்ட் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து டெஸ்ட் வைக்கிறேன், அதை அட்டன் பண்ணுங்கள். அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு பார்ப்போம். சார் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் போட்டிங்களா? சார் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ ஓகே, ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். 1 to 5, அடுத்து 5 to 10. அதே மட்டும் ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் லைனாக வந்துடும். நீங்கள் எந்த எக்ஸாம் வேணால் படிச்சுக்கலாம். இப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாம் வருது, அதிலே நீங்கள் படிக்கலாம். மந்த்லி எக்ஸாம் வச்சாலும் சரி, இதில் தான் அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ஓகே, புக் பேக் கேட்குன்னு நினச்சா. ரைட், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சீனோ ஜப்பனீஸ் வார், தமிழ்லேயே சீனோ ஜப்பனே வார். ஓகேவா? அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, அது முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து நாட் கன்சிடர்ஸ் அ கொஷின். ஓகேவா? சார் என்ன சார் கொஷின் பார்க்க வேணாங்கிறீங்க அந்த கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 2 மார்க் வந்து ஒத்தான கொஷின் இல்லை. ஆனால் கேட்பாங்க அந்த கொஷின் அதிகமாக. ஏன் சொல்கிறேன்னா, கொஷின் இப்போ ஈஸியாக கேட்கணும், அந்த கொஷின் கேட்டுடலாம். ஓகேவா? அதனால் செகண்ட் கொஷின் வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது, படித்து வச்சுக்கோ. அது கொஷினாக பார்க்க வேணாம், அது 1 மார்க்காக பாருங்கள். அது 1 மார்க்காக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஷினும் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். சரிம்மா? 4th முக்கியம். 4 or 5 ரெண்டுமே படிச்சுக்கிட்டால் சூப்பர் தான். 4, 5, 6 இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ட்ரென்ச் வெல்ஃபேர் முக்கியம். 6, 1, 4, 6 லீக் ஆஃப் நேஷனோட ஃபெயிலியர். ஓகேவா? இந்த 3 கொஷின் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. போன இயராக இருக்கட்டும், அதுக்கு வருஷமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். சரியா? அதனால் இது மெயினாக படிச்சுக்கோ. இதில் இருந்து அதிக கொஷின் கேட்பாங்க. கரெக்ட், புரியுதா? சார் எனக்கு 1, 4, 6 படிச்சு சொன்னீங்க, இது மட்டும் தான் சார் கேட்பாங்களா? இது மட்டும் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? சார் இதை தாண்டி வேறு எது கேட்க மாட்டாங்களா? 5th ஒன் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியானது 5th ஒன். அப்போ 1, 4, 5, 6. சார் இவ்வளோ கொஷின் என்னால் படிக்க முடியாது சார். அப்போ 1, 4, 6 படித்தாகணும். 5 வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியுதா? ரைட், இப்போது 2 மார்க் இவ்வளோ படித்தா போதுமா? சரியா? அடுத்து 5 மார்க்கு. சார் ஹிஸ்ட்ரி வந்து 5 மார்க் தான் கேட்பாங்களா, 8 மார்க் கேட்பாங்களா? கண்டிப்பாக ஒரு கொஷின் 8 மார்க் வந்துடும். 5 மார்க்லையும் கேட்கலாம். சரியா? ஆனால் 8 மார்க்கில் வந்து ஹிஸ்ட்ரி ஒன்று வரும், ஜாகிரஃபிலேருந்து மேப் தான் வரும். கரெக்டாக? ஓகே, இங்கே பாருங்கள். இதில் வந்து அதிகமாக பேர் படிக்கிறதா இருக்கட்டும், முக்கியமான எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா, ஃபஸ்ட் கொஷின் படிக்க மாட்டாங்க, பெருசாக இருக்குது அப்படிமோ. சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ரைட்டா? அது முக்கியம், படித்து வச்சுக்கோ. சார் இதை படிச்சிட்டேன் சார், இதை தாண்டி வேறு கொஷின் இருக்கா? 4 படிக்கலாமா? 1, 4 படித்தா ஓகே தான். ஆனால் அதிகபட்சம் ஃபஸ்ட்டு கொஷினாச்சும் படித்து வச்சுக்கணும். ரெண்டுமே படிக்காமல் போகக்கூடாது. இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து படித்து வச்சுக்கோங்க. அது வந்து 8 மார்க் கேட்பாங்க. 4th கொஷின் படித்தா அது 5 மார்க் கேட்பாங்க. புரியுதா? ஓகே, அதனால் 1, 4 தெளிவாக படிச்சுக்கோ. அட்லீஸ்ட் 1ஆச்சும் படிச்சுக்கணும், ஃபஸ்ட் கொஷின் மட்டும். புரிஞ்சிச்சா? ரைட், இப்போ 2 மார்க் பார்த்தாச்சு, டீட்டெயில் பார்த்தாச்சு. இப்போ மேப். சார் மேப்பில் என்னென்ன சார் கேட்பாங்க? நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். என்னது? ஜாகிரஃபிக்கு மட்டும் ஃபஸ்ட் லெசன் எல்லாமே பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் லைன் பை லைனாக நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து ஹிஸ்ட்ரிக்கு நான் மேப் அப்லோட் பண்ணுறேன். எப்படி மார்க் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு பிளேஸ் தெரியல, அது எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி யோசிக்கிறது, அது மட்டும் கொஞ்சம் டேலண்ட் வளர்த்துக்கிட்டால் போதும். சார் டேலண்டா சார் அப்படி கேட்டிங்கன்னா, டேலண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. எப்படி வேணால் நம்ம ஈஸியாக க்ளூ வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த க்ளூ வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லித்தரேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ரைட்டா? இங்கே பாரு, இதில் முக்கியமாக கேட்குறது வந்து 4. ஃபஸ்ட் ஒன் 5 கேட்பாங்க. அது வந்து கிரேட் பிரிட்டன் அதிகமாக கேட்டது மாதிரி ரிப்பீட்டட். கிரேட் பிரிட்டன். ஓகேவா? அடுத்து பாரு, ஆஸ்ட்ரியோ ஹங்கேரி, ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ் அண்ட் தென் செர்பியா. இவ்வளோ தான். இது அதிகமாக கேட்டது. நீ மேப் பொறுத்தவரை எல்லாமே படிச்சுக்கிட்டா சூப்பர். இந்த பிளேஸ் வந்து பார்க்காம போயிடாத. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பிளேஸ் வந்து பார்க்காம போகக்கூடாது. அதை அட்லீஸ்ட் பார்த்துக்கோ. மீதி எல்லாமே ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா மேப்பில் வந்து
எப்படி வேணும் கேட்கலாம் கொஷின். ஆனால் மேப் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரியா. சார் இதை தாண்டி ஜப்பானில் கேட்குறாங்களா சார்? ஜப்பான் வந்து செகண்ட் லெசன், நான் அங்கே வரப்போ சொல்லித்தரேன். இப்போக்கி 2 மார்க் பார்த்தாச்சு, 5 மார்க்கு 8 மார்க்கு மேப். சார் 1 மார்க் நீங்கள் சொல்லவே இல்லையே சார். 1 மார்க் வந்து புக் பேக் மட்டும் படிங்க அதிகபட்சம், ஓகேவா? புக் பேக் மட்டும் படித்தாவே நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இப்போக்கி புக் பேக் படிங்க. நான் புக்கிங் சை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள் சரியா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? வரலாற்றில் மொதல் பாடம் பார்த்தாச்சு. இப்போ வரலாற்றில் 2வது பாடம், அதாவது ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன். இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். இதில் ஒரு 4 கொஷின் படித்தா போதும், ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் 2 மார்க். இந்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனோடது. இதில் வந்து முக்கியமாக ஒரு 2 கொஷின் படித்தாகணும், 2லேருந்து 3 படித்தே ஆகணும் 2 மார்க் பொறுத்தவரை. இதை தாண்டி எதுவுமே வேணாம். ஃபர்ஸ்ட் கொஷின் படித்து வச்சுக்கோ, ஒயிட் டெரர் சரியா. ஒயிட் டெரர் இன் இந்தோ சைனா, புரியுதா? ஒயிட் டெரர் வெள்ளை பயங்கரம் தமிழில். இந்த கொஷின் படித்து வச்சுக்கோ, அதிகமாக தான் ரிப்பீட்டர் கொஷின். 1, 5. கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்தியா பொருளாதார வீழ்ச்சி முக்கியமாக 1, 5. சார் இதை தாண்டி எது படிச்சுக்கலாமா சார் அப்படி கேட்டிங்கன்னா செகண்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. 1, 5 கண்டிப்பாக வந்துடும், இது இல்லைனா இது. அதை தாண்டி கேட்கணுமா செகண்ட் கொஷின் கேட்கலாம். அப்போ 1, 2, 5. டாலர் இம்ப்ரெசேஷன் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், புரியுதா? இவ்வளோ தான், இதை தாண்டி எதுவுமே வேணாம். இப்போ 5 மார்க் பாருங்கள், 5 மார்க் ஆர் 8 மார்க். ஹிட்லர், ஓகேவா? ரைஸ் ஆஃப் ஹிட்லர் ஆஃப் ஜெர்மனி, இந்த கொஷின் கேட்கலாமா? செகண்ட் கொஷின் வேணால் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் கேட்டது தான், 8 மார்க் கேட்டிருக்காங்க. ஆனால் இது கேட்கலாம் இந்த வாட்டி. ஃபஸ்ட் கொஷின் எதிர்பார்க்கப்படுது ரைட்டா. அப்போ ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின், ஆனால் அதிகபட்சம் ஃபஸ்ட் கொஷினாச்சும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ 2 மார்க் வந்து வேறு 3 கொஷின் தான் படிச்சிருக்கோம், 5 மார்க் வந்து 1 படிச்சிருக்கோம். மேப்பு சரியா. இதை பொறுத்தவரை இந்த லெசனில் மேப் வேணாம் சரியா. இந்த லெசனில் என்ன தேவை? மேப் தேவையில்லை. நீங்கள் 1 மார்க் வந்து புக் பேக் மட்டும் தெளிவாக படித்தா போதும். பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்தா தான் இந்த லெசன் மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஓகே டெஸ்ட்டாக போடலாம், இல்லை பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறோமோ, ஓகே நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம பிடிஎஃப் தான், இதில் வந்து ஒவ்வொரு கொஷினாக இருக்கும், அது எந்த லெசன் தேடிட்டு இருக்கிறதுக்கு நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் சரி இதிலே மார்க் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிக்குவீங்க, அந்த ஐடியாவில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மட்டும் ஒவ்வொரு லெசனுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து சோஷியல் சென்டம் சேலஞ்ச் வீடியோ வந்துடும், அதை பாருங்கள். சார் அது எதுக்கு சார் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த குவார்ட்டர்லியிலேருந்து நம்ம எக்ஸாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் சோஷியலில். சார் நான் சோஷியலில் இப்போ 50 தான் சார் எடுத்திருக்கேன், 70 தான் சார் எடுத்திருக்கேன் சார், 90 எடுத்திருக்கேன் சார், நான் சென்டம் எடுக்கணும், என்ன சார் பண்ணுறது? அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். வீக்கெண்ட் வந்து டெஸ்ட் எழுதுங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழேயும் அட்டாச் பண்ணுறேன், அதே நீங்கள் பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டுன்னா சரி, சப்ஜெக்டில் எந்த டவுட்டு இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. இந்த லெசன் பாருமா, இது வந்து ஹிஸ்ட்ரி 3rd லெசன் சரியா. வரலாற்றில் 3வது பாடம். இது பொறுத்த வரையும் ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து ஒரு 2 கொஷின் படித்தா போதும், 2லேருந்து 3, ஆனால் அட்லீஸ்ட் 2 படிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஷின் படிக்குமா, அது வெறும் 3 பாயிண்ட் மட்டும் படித்தா போதும். 3 ப்ராமினென்ட் டிக்டேட்டர்ஸ் ஆஃப் போஸ்ட் வேர்ல்டு வார் 1 ரைட்டா. ஃபர்ஸ்ட் கொஷின் முக்கியம், செகண்ட் படித்து வச்சுக்கோங்க, தேர்டு இதை தாண்டி படிக்கணும்னா 5th வேணால் படித்து வச்சுக்கோ. 1, 2, 3, 1, 2, 3 இதை தாண்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டால் 5th படித்தாகணும் சரியா. 5th கொஷின். சார் மீதியெல்லாம் கேட்க மாட்டாங்களா சார்? மீதியெல்லாம் கேட்க ரேர் தான், இதை மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதிலே நீங்கள் சுருக்கி 1 2 விட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இதை மட்டும் படித்தாவே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக படித்து கூட மார்க் வாங்கலாம் ஓகேவா. இதில் படிச்சிங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், கீழே இம்பார்ட்டன்ட் தான். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் படிங்க, இந்த எக்ஸாமுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் படிங்க தெளிவாக ஓகேவா. என்னது? அனாலிசிஸ் தி எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, இந்த கொஷின் முக்கியம். இப்போ 2 மார்க் பார்த்தாச்சு, 5 மார்க் பார்த்தாச்சு. இப்போ மேப் பார்ப்போமா பாரு. இதுலேருந்து அதிகமாக கேட்குறது ஜப்பான் தான். அவங்க எப்படி கேட்டால் சரி ஜப்பான் தான் கேட்பாங்க, அதே நம்ம தப்பாக மார்க் பண்ணுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜப்பான், நானும் ஒரு வாட்டி டெஸ்ட் வச்சுருந்தேன், ஜப்பான் மார்க் பண்ணுங்கள் அப்படி கொடுக்குறப்போ ஜப்பான் கொடுத்தா ஈஸியாக மார்க் பண்ணிட்டாங்க. ஹிரோஷிமா நாகசாகி தெரியல. சில பேர் கடலுக்கு நடுவில், சில பேர் வந்து ஏஷியாவில் மார்க் பண்ணாங்க, சில பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் சில பேர் மார்க் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில பேர் கரெக்டாக மார்க் பண்ணிட்டாங்க, ஆனால் சில பேர் மிஸ்டேக் பண்ணோம் ரைட்டா. அந்த ஹிரோஷிமா நாகசாகி எது இருந்தாலும் சரி அது ஜப்பான் தான்
சரியா? ஹிரோஷிமா நாகசாகி ரெண்டுமே ஜப்பான் தான். எப்படி வேணால் கேட்கலாம், ஜப்பான்னு கேட்கலாம், இல்லை ஹிரோஷிமா கேட்கலாம், இல்லை நாகசாகி கேட்கலாம். எப்படி கேட்டால் சரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்போ இதில் என்ன படிக்கணும்? இந்த தேர்டு ஒன்று மட்டும் தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. ஹிரோஷிமா, நாகசாகி, ஹவாய் ஹைலாண்டு, மாஸ்கோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ. இந்த 3வது இருக்குல்ல, 1 2 3 4 5 மொத்தம் 5 பிளேஸ் இருக்குது. இந்த 5 பிளேஸில் இருந்து கண்டிப்பாக மேப் வர வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் இதில் மாஸ்கோ இருக்குது, அங்கே மொராக்கா இருக்குது சார், ஒன்றுமே புரியலையே. இங்கே பாருங்கள், இங்கே மாஸ்கோ இருக்குது. அதே ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து மொராக்கான்னு இருந்திருக்கும், அப்படி தானே? அந்த மொராக்கோ எங்கே மார்க் பண்ணுவீங்க? மொராக்கோ ஆஃப்ரிக்காவில் மார்க் பண்ணுவோமா? ஆஃப்ரிக்காவில். இந்த மாஸ்கோங்கிறது எங்கே சார் அப்படி கேட்டிங்கன்னா ரஷ்யாவில். மொராக்கோனா ஆஃப்ரிக்காவில் மார்க் பண்ணுங்கள், மாஸ்கோனா ரஷ்யாவில் மார்க் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கு புரியுத வித்தியாசம்? இதோட தேர்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து 4th லெசன். அது ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 4th லெசன், அதாவது வரலாற்றில் 4வது பாடம். 2 மார்க் பார்ப்போமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் முக்கியமாக. ரைட் எனி 3 காசஸ் ஆஃப் த சைனீஸ் ரிவல்யூஷன் ஆஃப் 1911. புரியுதா? ஃபர்ஸ்ட் கொஷின் படித்து வச்சுக்கோ. செகண்ட் முக்கியம், லாங் மார்ச். சரியா? செகண்ட் முக்கியம். இதை தாண்டி படிக்கணும்னா 6th படித்தாகணும். 6 அப்படி இல்லைன்னா 3. அப்போ 1 2 3 6 இந்த கொஷின் படித்தாகணும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், அதிகமாக கேட்குறது கொஷின் வந்து பார்க்கவே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் அந்த கொஷின்லாம். ஆனால் ரொம்ப ஈஸி ஆன்சர். 1 2 3 6. ஃபஸ்ட்டு எந்த கொஷின் வேணால் படியே, நீ எந்த சேனல் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கூலில் சொல்லித்தரலாம், யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்லித்தர கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து எப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சார் நான் கைடை படித்து எழுதுறேன் சார், ஆனால் எனக்கு ஆன்சர் பண்ண தெரில சார். ஃபஸ்ட்டு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ, A to Z தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி கேள்வி கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணுவேன். என்னது எப்படி கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? கான்செப்ட் தெரியணும். அது மட்டும் ஏற்றி வச்சுக்கோ பிரெயினில். ரைட்டு, 1 2 3 6 இது தெளிவாக இருக்கணும். 5 மார்க் பொறுத்த வரையும் இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. என்னது? ஃபஸ்ட் ஒன். ரைட்டா? சார் இதை 5 மார்க் கண்டிப்பாக படித்தாகணுமா? அதிகபட்சம் தேவையில்லை, ஆனால் ஃபஸ்ட் கொஷின் இப்போதைக்கு படித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பப்ளி எக்ஸாம் அப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே படிக்காமல் விட்டுட்டோம்னா எல்லாம் பார்த்து லாஸ்ட் நேரம் இருக்குப்பா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா கஷ்டம். இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணலாம். அப்போ ஏதாச்சும் டைம் இருக்கும். அப்போக்கி நீ படிச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கவே, எப்போ முடிப்ப? எக்ஸாம் முடிச்சா? இல்லை. அதனால தான் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் படிங்க, ரொம்ப படிக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கொஷினும் படித்தாலே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் 3 மாதத்தில். ரைட்டா? அதனால் பொறுமையாக அழகாக ஸ்லோவாக படிக்க வேணாம். சார் நான் ஒரு கொஷின் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது சார், என்ன சார் பண்ணுறது? பரவாயில்லம்மா, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, ஒரு நாள் ஆனாலும் சரி, அந்த கொஷின் உனக்கு திருப்பி கேட்குறப்போ சார் இந்த ஒரே ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அது சொல்லக்கூடாது. எப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம பொதுவாக கேள்வி கேளுங்களேன். இன்றைக்கி நடத்திருப்போம், அன்றைக்கி கேள்வி கேட்டால் தெரியும். அடுத்த நாள் கேட்குறப்போ சார் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிறேன், அந்த வார்த்தையே வரக்கூடாது. எப்படி கேள்வி கேட்டால் சரி, அந்த ஆன்சர் நீங்கள் சொல்லணும். ரைட்டா? அது மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. நிறையா முயற்சி பண்ணு. இது புரியுதா? இதோட என்ன முடிஞ்சிருச்சு? 4th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5th லெசன். இது தான் ரொம்ப பெரிய கான்செப்ட் சொல்லலாம், ஆனால் ஈஸி தான். பிரம்ம சமாஜம் என்ன, பார்த்தன சமாஜம் என்ன, ஒவ்வொரு ஆள் யார் கீழே வரா, யார் ஹெட்டாக இருக்கா, இதை மட்டும் தெளிவாக பார்த்தாவே இந்த லெசன் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. சரி, இது வந்து வரலாற்றில் 5வது பாடமாக இருக்குது. இதில் பாருங்கள், இதில் 2 மார்க் என்னென்ன கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் 2 மார்க் எல்லாமே படிக்கிறது வந்து சூப்பராக இருக்கும், பெட்டர். ஏன் சொல்கிறேன்னா, எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம் இந்த லெசனில் பொறுத்த வரையும். ஆனால் அதிகபட்சம் ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன். எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் கொஷின் படித்து வச்சுக்கோமா. ஃபஸ்ட் கொஷின் சரியா? ஃபஸ்ட் ஒன் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் படிங்க. அப்புறம் 4th ஒன் படிங்க. 1 3 4 இந்த கொஷின் முக்கியம். சரியா? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர் என்னென்ன சொன்னார், அந்த வார்த்தை ஒரு 2 லைன் எழுதுனா கூட போதும் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், ராமலிங்க அடிகளார். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க, வள்ளலார். ஓகேவா? அவர் வந்து தவசாலை வந்து எங்கே நிறுவனார், அது மட்டும் 2-3 பாயிண்ட் எடுத்துங்க. 2 மார்க்குக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் இருந்தால் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். 5 மார்க்குக்கு வந்து ஒரு 10 11, 8 மார்க்குக்கு வந்து ஒரு 16 17 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். சரியா? 1 3 4 முக்கியம். இதுவரை 5th கேட்கல, ஒரு வேளை கேட்கலாம், வேணால் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் 1 3 4 தான். அடுத்து பாருங்கள், 5 மார்க்.
5 மார்க் பொறுத்த வரையும் ஃபஸ்ட் கொஷின் ஈஸியாக நீங்கள் படிச்சிருவீங்க, யார் வேணால் ஈஸியாக படிச்சிருவோம். ஏன்னா அந்த பேராவும் கம்மி தான். நீங்கள் எந்த கைடு வேணாலும் எடுத்து பாருங்கள், கைடோ புக்கு எது தான் சரி, அதோட பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 5லேருந்து 8 பாயிண்ட்குள்ளே தான் வரும். அப்போ எல்லாமே ஃபஸ்ட் படிச்சிருவோம். ஆனால் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் விட்டுருவோம். ஃபஸ்ட் கொஷின் படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும் 5 மார்க்கில். 8 மார்க் கேட்கணும்னு நினச்சா செகண்ட் கேட்கலாம். ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஹிஸ்ட்ரி 5th லெசன் வரைக்கும், வரலாற்றில் பாடத்துலேருந்து 5ஆவது பாடம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒவ்வொரு கொஷின் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே புக் பேக் பொறுத்தவரையும் 1 மார்க் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோ. 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு மேப் நான் சொன்னது மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதை 2-3 வாட்டி எழுதி பாருங்கள், அப்போ ஞாபகம் இருக்கும். இதுவரையும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து சோஷியல் சென்டம் சேலஞ்ச் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லைன் பை லைனாக லெசன் பார்ப்போம். அதை நீங்கள் பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.